வணக்கம். இன்றைய ஆய்வு பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த முப்பொருள் உண்மை, படைப்பின் நோக்கம் குறிப்புகளை வச்சு சில முக்கியமான கேள்விகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது இந்த தத்துவ பார்வைப்படி உலகம் ஏன் படைக்கப்பட்டது, ஆன்மா, இறைவன், அப்புறம் நம்ம பிறப்போட நோக்கம், இதெல்லாம் என்ன? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பார்க்கலாம். சரி, அப்போ இந்த குறிப்புகளோட மையத்துக்கு வருவோம். இது முப்பொருள் உண்மைன்னு ஒன்று சொல்லுது. பதி, பசு, பாசம். இது என்னன்னு கொஞ்சம் ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா, இது ஒரு நல்ல கட்டமைப்பு. இந்த குறிப்புகள் சொல்றபடி பதிங்கிறது எல்லாம் கடந்த பேரருள் கொண்ட இறைவன், அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. பசுங்கிறது நாம தான், அதாவது எண்ண முடியாத ஆன்மாக்கள். உண்மையில நாம எல்லாரும் அந்த பதியோட அம்சம்தான், தெய்வீகமானவங்க. ஆனா ஆனா எங்க பிரச்சனை வருது? அந்த மூன்றாவது பாசம். பாசம்னா அறியாமை, கட்டு அப்படின்னு குறிப்புகள் சொல்லுது. இது எப்படி நம்மள பிடிக்குது? அதுல ஆணவம் பத்தியும் வருதே. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாசங்கிறது அடிப்படையான ஒரு அறியாமை, ஒரு திரை மாதிரி. அது நம்மள கட்டி போடுது. அதோட முக்கியமான வெளிப்பாடு தான் ஆணவம். அதாவது நான், என்னோடதுங்கிற அந்த தனிப்பட்ட உணர்வு. ஓ, அந்த நான் உணர்வா? ஆமா, அந்த நான் என்ற எண்ணம் தான் நாம இறைவன் கிட்டையும் மத்த எல்லா உயிர்கள் கிட்ட இருந்தும் பிரிஞ்சு நிக்கிறோங்கிற ஒரு ஒரு தப்பான எண்ணத்தை, ஒரு மாயைய உருவாக்குது. குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரிவுணர்வு தான் நம்மளோட எல்லா துன்பங்களுக்கும் ஆணிவேர். அப்படியா? அப்போ நாம கடவுளோட பகுதி தான், ஆனா நானு நினைக்கிறதால தனியா உணர்ந்து கஷ்டப்படுறோம். அப்போ இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இதெல்லாம் எதுக்கு? இது எதுவும் பனிஷ்மெண்டா? இல்லவே இல்ல. அங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த குறிப்புகள் சொல்றது என்னன்னா, இறைவன், அதாவது பதி அவரோட பெரிய கருணையால தான் இந்த உலகத்தையும் நமக்கு இந்த உடம்பையும் கொடுத்திருக்கார். இது தண்டனையே கிடையாது. இது ஒரு வாய்ப்பு, ஒரு தளம். வாய்ப்பா? இதுக்கு இந்த பாசத்தோட பிடியிலிருந்து, அந்த ஆணவத்தோட கட்டுகள்ல இருந்து விடுபடுறதுக்கு இது ஒரு ஒரு பயிற்சி களம் மாதிரி, ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓ, அப்போ அனுபவங்கள் மூலமா படம் கத்துக்கிறதுக்கு இந்த உலக வாழ்க்கையை எப்படி அந்த கட்ட அறுக்க உதவும்? கரெக்டா சொன்னீங்க. வாழ்க்கையில வர்ற இன்பம், துன்பம், உறவுகள், சவால்கள், இது எல்லாமே அந்த நான் எவ்வளவு சின்னது, எவ்வளவு நிரந்தரம் இல்லாததுன்னு நமக்கு உணர்த்த முயற்சி பண்ணுது. நான் பெருசாக பெருசாக துன்பமும் பெருசாகும். நான் எப்போ கரையுதோ அப்போ அமைதி கிடைக்கும். இந்த அனுபவ புரிதலுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. இங்கதான் குறிப்புகள் ஆன்மநேய ஒருமைப்பாடுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆன்மநேய ஒருமைப்பாடு. ஆமாம், போன தடவை சொன்னீங்க, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பாக்குறதுன்னு. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அது எப்படி அந்த நாங்கிறத போக்கும்? இது வெறும் மத்த உயிர்கள் கிட்ட இரக்கம் காட்டுறது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஆழமானது. எல்லா உயிர்களும், மனுஷங்க, விலங்குகள், செடி கொடி எல்லாமே அடிப்படையில அந்த ஒரே இறை சக்தியோட வெவ்வேறு தோற்றங்கள் தான். நாமளும் அதுல ஒரு பகுதிதான்னு ஆழமா உணர்றது. இந்த உணர்வு எப்போ வருதோ அப்போ நான் வேற, நீ வேறங்கிற அந்த சுவர் அது தானா இடிஞ்சு விழுந்துடும். ஓஹோ. எல்லாத்தையும் தன்னுடையதா, தன்னுயிர் போல பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆணவங்கிறதுக்கு இடமே இல்லாம போயிடும். அது கரைஞ்சு போகும், பாசம் விலகிடும். இந்த குறிப்புகளின்படி இந்த ஒருமைப்பாட்டை உணர்றது தான் இந்த புறப்போட உண்மையான நோக்கம். இறைவன் அடையிற வழியும் இதுதான். அப்போ சுருக்கமா சொன்னா இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கைங்கிறது இறைவனோட கருணையால கிடைச்ச ஒரு பயணம். நம்மளோட உண்மையான இயல்பு அந்த ஒருமைப்பாடு தான். ஆனா அதை நாங்கிற அறியாமை மறைக்குது. அதிலிருந்து விடுபட்டு எல்லா உயிர்களையும் ஒன்னா நேசிக்கிற நிலையை அடைகிறது தான் இந்த பயணத்தோட குறிக்கோள். அப்படிதானே? அருமையா சொன்னீங்க. ரொம்ப தெளிவா இருக்கு இந்த கட்டமைப்பு. துன்பத்துக்கு மூலம் எது? ஆணவத்தோட இருக்கிற பாசம். அதிலிருந்து விடுதலைக்கு வழி என்ன? ஆன்மநேய ஒருமைப்பாடு. இந்த உண்மையை நாம உணரணுங்கிறதுக்காகவே இறைவன் கருணையோடு படைச்சதுதான் இந்த உலகம். ஆமா, இந்த குறிப்புகள்ல இருந்து கிடைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான பார்வை அது. அந்த சின்ன நான்கிற வட்டத்துல இருந்து நாம எல்லாரும் ஒண்ணுங்கிற பெரிய உண்மைக்கு போறதுதான் முக்கிய செய்தின்னு தோணுது. ஆமாம். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இந்த உள்ளார்ந்த ஒருமைப்பாடு தான் நம்மளோட உண்மையான இயல்புன்னு வச்சுக்கிட்டா,
அதை இந்த நான்ங்கிற அறியாம தான் மறைக்குதுன்னு வச்சுக்கிட்டா, நம்ம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ தனிப்பட்ட தேவைகள், அடையாளங்கள்லாம் இருக்கு. அதுக்கு நடுவுலயும் அந்த ஆழமான பிணைப்ப உணர, இல்லனா அதன்படி செயல்பட, இன்னைக்கு நாம என்ன ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்க முடியும்? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.